அன்புள்ள தேவ ஜனமே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தில் இந்த 33வது நாள் லெந்து காலத்தின் தியானத்துக்கு உங்களை நான் வரவேற்கின்றேன். இன்றைக்கு நாம் எடுத்துக்கொண்ட பாகம் அப்போஸ்தலர் 22வது அதிகாரம் முதல் 21 வசனங்கள். முதல் நம்ம ஜெபிப்போம். என் ஆண்டவராகிய கர்த்தாவே, நீ ரொம்ப நல்லவராக இருக்கிறீர். கடந்த 32 நாட்கள் உம்முடைய கிருபையை நிமித்தம் இந்த தியானங்களை நடத்தி வருகிறோம். பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் உம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிறேன். இன்றைக்கு கூட உம்முடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருந்து நாங்கள் எதை கற்றுக்கொள்ள வேண்டுமோ, எதன் மேல் எங்களுடைய தியானம் இருக்க வேண்டுமோ, ஆவியானவர் எங்களை வழிநடத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். துதிக்கான மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் தகப்பனே, ஆமென். நாம் பவுல் அப்போஸ்தலன் எருசலேமில் இருக்கின்றார். தனியால் சாட்சிகள் இயேசு கிறிஸ்துவை குறித்த நற்செய்தியை சொல்ல வேண்டியதுக்கு ரொம்ப வல்லமையான உபகரணங்கள். பவுல் அப்போஸ்தலன் எருசலேமில் இருக்கின்றார். அவர் மேல ஒரு தவறான பொய் சார்ஜ் வைத்து அவரை அரெஸ்ட் பண்றாங்க. ரேஸ், ரிலிஜன், ராயல்டி, ஜாதி, மதம், ராஜா, இந்த 3 காரியங்கள் ரொம்ப சென்சிட்டிவ், மிகவும் பிரச்சனை உண்டு பண்ணும் ஒரு காரியமாய் புதுசு இல்லை, பல காலம் அந்த நாட்கள் இருந்தே இருக்கு. பவுல் அப்போஸ்தலன் மேல் வந்த குற்றச்சாட்டு என்ன தெரியுங்களா? யூத கலாச்சாரத்தை, யூத மதத்தை அவன் குலைச்சல் பண்ணிவிட்டான். அவன் அதை தீட்டாக்கிவிட்டான். இந்த டவுனை குழப்பத்தில் வந்துடுச்சு. பெரிய ஒரு கூட்டம் வந்து சேர்ந்துருச்சு. என்ன? நம்முடைய மதத்தை ஒருத்தன் அவமானப்படுத்திட்டான். அதன் நிமித்தம் நாம் நம்முடைய மதத்தை பாதுகாக்க வேண்டும். அந்த மாதிரி கூட்டம் வர நேரத்தில் சில வேலைகளில் என்னதான் உண்மையாய் நடக்குது என்று மக்களுக்கு தெரியாது. நம்முடைய மதம் யாரோ அவமானப்படுத்திட்டான், நம்ம போயிட்டு அதை சரிப்படுத்தணும். நம்முடைய இது எல்லாருக்கும் கொஞ்சம் தெரிந்த ஒரு காரியமா இருக்கலாம். எருசலேம்ல இதுதான் நடக்குது. இவர்கள், இந்த கூட்டம் பயங்கரமான ஆக்ரோஷம் நிறைந்தவர்களாய் இருந்தனால பவுலை பிடித்து அடிக்க ஆரம்பித்து கொல்ல பிரயாசம் எடுக்கிறார்கள். ரோம அதிகாரி ஒடியாந்து பவுல் அப்போஸ்தலனை அந்த கூட்டத்திலிருந்து தப்ப வச்சு தன்னுடைய ஒரு பாதுகாவலான இடத்துக்கு கொண்டு போக இருக்கிறாரு. இந்த ரோம அரசாங்க தலைவர்களுடைய அறியாமையை கொஞ்சம் பார்ப்போம். இவன் நினைச்சுக்கிட்டான் பவுல் ஒரு எகிப்திய பொய் தீர்க்கதரிசி. ரோமர் அரசாங்கத்துக்கு எதிராய் 4000 மக்களை, டெரரிஸ்ட், அவர்களை கொண்டு வந்து அவர்களை எதிர்க்க ஒலிவ மலைக்கு கொண்டு போனான். ரோம அரசாங்கம் ரொம்ப மக்களை கொன்று போட்டது அவன் என்று நினைத்துக்கிட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப அடி வாங்கிட்டு இருக்கிறாரு. அடி ரத்தமெல்லாம் வந்துகிட்டு இருக்கும். அந்த ரோம ராஜா அதிகாரி பவுலை தன்னுடைய பாதுகாவலுக்கு கொண்டு போகிற நேரத்தில் பவுல் அப்போஸ்தலன் கேட்கிறார், நான் இவங்க கூட கொஞ்சம் பேசலாமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது ஒரு ஆபத்தான ஒரு சூழ்நிலை. ஒரு கூட்டம் இப்பதான் அவனை கொல்ல வருது. கொலை வெறியில இருக்கிறாங்க. நல்லா அடி வாங்கிட்டாரு. அந்த நேரத்துல கூட பரிசுத்த ஆவியோடு கூட அவர் பேசிட்டே இருந்திருக்கலாம். ஆவியானவரே, எனக்கு ஒரு நேரம் கொடுங்க, எனக்கு ஒரு தருணம் கொடுங்க, இந்த ரோம அதிகாரி இடத்துல இருந்து பேசுங்க, என்ன பேசுங்க, எனக்கு ஒரு நேரம் கொடுங்க, எனக்கு ஒரு நேரம் கொடுங்க, பேசுறேன், எனக்கு ஒரு நேரம் கொடுக்குறீங்களா? மக்களோடு கூட பேசுறேன். சரி, பேசிக்கோ. பவுல் அப்போஸ்தலன் மிக தெளிவாக, மிக விசாலமாக தன்னுடைய தனியார் சாட்சியை பகிர்ந்து கொள்கிறார். நான் தனியார் சாட்சி ரொம்ப முக்கியம். நம்ம கிறிஸ்தவர்கள் அத்தியாவசியமான மக்கள் என்பதுக்கு ஒரு அத்தாட்சி நம்முடைய தனியார் சாட்சி. ஏன்னா நம்ம தனியார் சாட்சி நாம் கொடுக்கும் பொழுது விசுவாசிகள் பலவிதமான
பிரச்சனையில் சவால்களை சந்தித்து நேரத்தில் நம்முடைய சாட்சிகள் அவங்களை பலப்படுத்தும். அது மட்டும் இல்ல, விசுவாச வாழ்க்கையில் கொஞ்சம் குழம்பி போய் நடுங்கி போய் குழப்பத்தில் இருக்கும் பொழுது சாட்சிகள், இப்படிப்பட்ட தனியால் சாட்சிகள் கேட்கும் பொழுது ஒரு பலன் அடையலாம், ஒரு உற்சாகம் அடையலாம். பவுலப்போஸ்தலன் பயத்தோடு கூட ஜெபத்தோடு கூட தன்னுடைய சாட்சியை அழகாக வர்ணிக்கிறார். நம்பர் 1, அவருடைய பின்னணி என்ன, அரசியல் பின்னணி என்ன, அவருடைய கனெக்ஷன் என்ன, அவருடைய மத வெறி என்ன. ஒரு நாள் இதே மதத்தை அவன் கொல்லவும் தயாரா இருந்தான். அவனுடைய படிப்பு, அவனுடைய அறிவு எப்படி, கமாலியல் என்ற பெரிய ஒரு யூத பேராசிரியரோடு கூட கற்றுக்கொண்டவன். 2வது, இயேசு கிறிஸ்துவை சந்திக்கிறதுக்கு முந்தி அவனுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது, the way, the வழி என்ற அந்த இயேசு கிறிஸ்துவை பின்பற்றும் மக்களை பிரித்து சொல்லும் அந்த வார்த்தையை வைத்து இவர்களை நான் துன்பப்படுத்தினேன், கொன்று போட்டேன். 3வது, எப்படி இயேசுவை சந்தித்தான். மத்தியான வேலை டமாஸ்கு பட்டணத்துக்கு சென்றுகிட்டு இருக்கிறார். போற வழியில பெரிய ஒரு ஒளி வருகின்றது. சவுல் சவுல், ஏன் என்னை பெர்சிக்யூட் பண்ணி, ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்படி மனம் மாறினான், எப்படி இயேசுதான் வழி அப்படின்னு மனம் மாறினான். அடுத்தது கடைசியாக எப்படி அந்நியர்களுக்கு தேவன் ஊழியம் செய்ய இவனை பிரித்து வைத்தார் என்பதையும் சொல்லி விடுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். One of the sad facts, நம்முடைய தனியார் சாட்சியின் ஒரு சோகமான ஒரு காரியம் என்ன தெரியுங்களா? பல தடவைகள் சபை கட்டறதுக்குள்ள மட்டும்தான் விசுவாசிகள் கேட்கிறாங்க. ஆனா கேட்க வேண்டிய பெரிய ஒரு சமுதாயம் சபைக்கு வெளியே இருக்காங்க. தனியார் சாட்சி கொடுப்பது நல்லதொரு காரியம். ஆராதனை நேரத்தில் விசுவாசிகள் எங்கெங்க கூடுறார்களோ அங்கு தனி சாட்சி இருக்கணும். 2 காரியம் சாட்சிகள் சொல்லுது. 1, நான் ஆராதிக்கிற ஆண்டவர் ஜீவன் உள்ளவர், என் மேல் கருசனையா இருக்கிறார். 2வது, எத்தனையோ பேர் பலவிதமான சவால்களை சந்தித்து கொண்டிருக்கலாம். சாட்சி கொடுக்கும் பொழுது இவர்களுக்கு இப்படியாக இருந்த ஆண்டவர் எனக்கும் அப்படியாக வருவார், எனக்கும் உதவி செய்வார் என்ற உற்சாகமும் பலப்படுத்த ஒரு காரியம் வர முடியும். அதனால தனியார் சாட்சி ரொம்ப முக்கியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம கேட்க வேண்டிய ஒரு காரியம், நம்ம ஜெபிக்க வேண்டிய, அடிக்கடி ஜெபிக்க வேண்டிய ஒரு காரியம், ஆண்டவரே இந்த சூழ்நிலையில உம்மை குறித்து ஏதாவது சொல்லத்தக்க எனக்கு தருணத்தை கொடுங்க. ஆவியானவர் நிச்சயமா ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார். நம்முடைய அழைப்பு சிம்பிள் தேவஜனமே. ஒரு குடும்பம், ஒரு தனியார், அவரோடு கூட பேசுவோம். கர்த்தர் காரியங்களை செய்வார். சில நேரங்கள் ஆமா, பெரிய கூட்டத்தோடு கூட தான் கர்த்தரை சாட்சியை பகிர்ந்து கொள்ள முடியும். இருக்கட்டும், கர்த்தர் வழி நடத்தினால் செய்யுங்க. ஆனால் வழக்கமாய் நான் பார்க்கிற நேரத்தில் ஒருத்தரை சந்திக்கும் பொழுது மனசார இயேசு கிறிஸ்து என்னுடைய வாழ்க்கையில என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்பதை சாட்சியாய் சொல்லுகின்றது மிகவும் வல்லமை உள்ளதாக இருக்கின்றது. இந்த கதை உங்களுக்கு தெரியலாம். ஒரு சிறு பையன் கடற்கரையில் நடந்து கொண்டிருக்கின்றான். அங்கு ஸ்டார் ஃபிஷ் என்ற ஒரு விதமான ஒரு மீன் தண்ணியை விட்டு வெளியே கரையில் இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் சூரியன் வந்துன்னா இதெல்லாம் செத்து போயிடுங்க. இந்த பையன் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கான், ஒன்று ஒன்றா எடுத்து கடலில் திருப்பி போட்டுட்டு இருக்கான். திருப்பி போடுறான், ஏன்னா அது உயிர் வந்துடும். ஒரு பேராசிரியர் அந்த இடத்துக்கு போகிற நேரத்தில் இந்த பையன் செய்கிறதை பார்க்கிறார். நீ செய்கிறது முட்டாள்தனமான ஒரு காரியம், வீணான ஒரு காரியம், ஒரு வித்தியாசமும் செய்ய முடியாதே அப்படின்னு சொல்லி கொண்டிருந்தாராம். இவன் ஒரு ஸ்டார் ஃபிஷ் ஒன்றை எடுத்து தூக்கி தண்ணியில் போட்டுட்டு, அதுக்கு ஒரு வித்தியாசம் இன்றைக்கு இருக்கு, செத்து போயிருக்கணும், இப்ப ஜீவன். 1 by 1. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 at the time. இது ஐயோ ஒண்ணுன்னா எப்படி தேவனு ராஜ்யத்தை உலகத்தில் நம்ம பிரசித்திப்படுகிறது? நம்முடைய பிரச்சனை இல்லை, பரிசுத்த ஆவியானவருடைய பொறுப்பு. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சரியான ஒரு சூழ்நிலையை உண்டு பண்ணி சாட்சியை பகிர்ந்து கொண்டிருக்கிறது முடியாது. பவுலை பற்றி பார்த்தோம்ல, வாங்கி அட்டி வாங்கி வலியிலையும் ரத்தம் சிந்தி இருக்கிறான்.
அந்த நேரத்தில் கூட பரிசுத்த ஆவியானவர்கிட்ட இந்த சாட்சியை பகிர்ந்து கொள்ளணும்னு கேட்குறான். ஆண்டவர் கிருபை கொடுக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காற்று உள்ள போது, காற்று வீசுற நேரத்தில் தூத்தி கொள்ளணும். சில சிந்தைகள், நம்ம 3 காரியங்கள். நம்பர் 1, நம்முடைய தனியார் சாட்சி குறுகினதா இருக்கணும், கரெக்டா பாயிண்ட்ல இருக்கணும். இயேசு கிறிஸ்து யார், எந்த பிரச்சனையில போனேன், என்ன இயேசு செய்தார், இப்ப எப்படி இருக்கேன். பிரைஸ் காட். பல காலத்து சாட்சிகளை கொடுக்கிறத விட சமீபத்தில் ஆண்டவர் என்ன செய்தார் என்பதை சொல்லுகிறது நல்லதொரு சாட்சி. சாட்சிகள் தாழ்மை நிறைந்த ஒரு அப்பியாசங்கள். சாட்சிகள் கொடுக்கும் பொழுது எந்த வழியிலும் நமக்கு மகிமை தேடாதபடி ஆண்டவருக்கு மட்டுமே முழுமையான மகிமை சேர நாம் பிரயாசம் எடுக்கணும். நாம் ஜெபிப்போம். என் தேவனாகிய கர்த்தாவை ஸ்தோத்திரிக்கிறோம். இன்னும் ஞாபகம் இருக்கு ஆண்டவரே, அந்த நாள் நீரே எங்களுடைய குமாரன் இயேசு கிறிஸ்து என்னுடைய இரட்சகர், என்னுடைய பாவத்துக்காக மறுத்து என்னை மன்னித்தீர் என்ற அந்த நாளை அறிந்து இன்னும் ஞாபகம் இருக்கு. எப்படி நீங்க எங்களுடைய வாழ்க்கையில வந்து எங்களுடைய வாழ்க்கையில குறுக்கிட்டு நீர் ராஜா, நீர் தேவன், நீர் கர்த்தர், நீர் நண்பர் என்று சொல்லி எங்களை மாற்றினீர். அந்த சாட்சி எனக்கு மட்டும் இல்லை ஆண்டவரே, பலர் கேட்கணும். ஏன்னா அவங்க கேட்டாங்கன்னா இப்படியும் ஒரு ஆண்டவர் இருக்காரா என்று சிந்திக்க ஆரம்பிப்பாங்க. என் தேவனே ஸ்தோத்திரம். என்னுடைய அனுபவத்தை பலருக்கு பகிர்ந்து கொள்ள நீர் தருணத்தை ஒதுக்கி கொடுக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த வேளையில உம்முடைய ஞானத்தோடு கூட இயேசுவை குறித்து நாங்கள் சாட்சி பகிர்ந்து கொள்ள கிருபை வரட்டும். அப்பா, நாங்கள் விசுவாசிகள் கூடும் பொழுது இப்படிப்பட்ட தனிப்பட்ட சாட்சிகள் நிறைய வரட்டும் ஆண்டவரே. ஏன்னா மக்கள் உற்சாகம் அடைய முடியும், மக்கள் பலன் அடைய முடியும், தொடர்ந்து இயேசுவை பின்பற்றி போக முடியும். உம்மை துதிக்கிறோம், உமக்கு மட்டுமே மகிமை செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் தகப்பனே, ஆமென்.